வணக்கம் சார், திருக்குட்டி கேஸ் காஞ்சிபுரம். நீ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மஹிந்திராவில் வெரிட்டோ டீசல் வேரியண்ட்டு. மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2011, 2 ஓனரு, இன்சூரன்ஸ் வந்து 1 வருஷம் இருக்குது. டீசல் வண்டி, ஒரிஜினல் ஓன் போர்டு வண்டி. பார்த்தலாம் வாங்க. நாலு டயருமே நல்லா இருக்கு. வண்டி வந்து ரீபெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கு. ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, 4மே பவர் விண்டோ வர டைப்பு. இன்ஜின் எல்லாமே சூப்பராக இருக்கு. அவுட்லுக் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16லேருந்து 17 அதுக்கு மேலே தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஒரு மெக்கானிக் தான் எடுத்தேன் வண்டியை, அவர் சொன்னது தான் 16-17 கொடுக்கணும். ஏன்னா ட்ராவல்ஸ் வேணா கூட வச்சு ஓட்டலாம். நான் மாடல் வந்து 11, உங்களுக்கு எஃப்சி வந்து 26 தான் வரும். இன்னொரு 2.5 வருஷமும் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்டீரியரு அவுட்லுக் நல்லா இருக்கு. சீட்டு மட்டும் கொஞ்சம் கலர் பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு வாட்டர் வாஷில் ஃபோம் வாஷ் பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். டிக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசான டிக்கியாக இருக்குது. இந்த வண்டி நாங்கள் இப்போ தான் எடுக்கிறோம். ஏன்னா மான்சாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிக்கியாக இருக்குது. மான்சா சைஸில், டிக்கி சைஸில் இருக்குது. ஜாக்கி இருக்குது, வீல் ஸ்பேனரு நம்ம இருக்குது. ஸ்டெப்னி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன் கம்மி தான். ஸ்டெப்னி வேணால் எமர்ஜென்சிக்கு போட்டுக்கலாம். மற்றபடி அதை போட்டுலாம் ஓட்ட முடியாது. மொழு தான் இருக்குது டயரு. டிக்கி ஸ்பேஸு பெருசாக இருக்குது. 2, 4, 25 கிலோ அரிசி மூட்டையே ஒரு 10 மூட்டை ஏற்றலாம் போது. அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கு. நாலு டயருமே நல்ல பட்டனு. ஸ்டெப்னி பட்டன் தான் கம்மியாக இருக்குது. கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, சுத்தமாக இல்லை, மழை தான் இருக்குது. எமர்ஜென்சி பஞ்சர் ஆனால் மாற்றி போட்டு உடனே எங்கன்னா பஞ்சர் கடையில் போய் அதை பஞ்சர் போட்டு இதை மாற்றிக்கிறது பெஸ்ட்.
வண்டியோட கிலோமீட்டர் பார்த்தலாம் வாங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 1,47,318 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இது வந்து ஒரிஜினல் கிலோமீட்டருங்க. $1,47,318. ஏன்னா இந்த வண்டி வந்து 2வது ஓனர் வந்து நம்ம தெரிஞ்சவர் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக் வழக்கமாக பார்ப்பார், அவர்கிட்ட கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அந்த மெக்கானிக் கிட்ட தான் நாங்கள் வாங்கணும், அதனால சொல்கிறேன். அவர் மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணுவார். ஏசி நல்லா இருக்குன்னாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏசி போட்டு பார்த்தேன். இந்த ப்ளோயர் பார்த்தீங்கன்னா எலியை கடிச்சு வச்சுக்குது. இங்கே போய் எப்படி கடிச்சிருந்தது? இந்த காரில் தான் நான் எலி இந்த இடத்த கடிச்சு பார்க்குறேன், வேற எந்த காரையும் பார்த்ததில்ல. வேற அங்கே டிக்கி இந்த ஃபோம் அதெல்லாமே கடிக்கும், இதையும் கடிச்சு வச்சுக்குது. மெக்கானிக் ஷீட்டில் கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏசி வந்து நல்லா திரம் வருது சார், பக்கா கூலிங், சில்லுன்னு வருது, நல்லா இருக்கு ஏசி. ஏசி பக்கா சில்னஸ். ஆஃப் பண்ணிடுறேன் ஏசியை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீர் வந்து மத்து கீரில் வந்து அந்த நம்பர்லாம் வரும்ல, அது வந்து ஒழிஞ்சிட்டு இருக்குதான்னு தெரியல, இல்லை எலி கடிச்சு போச்சுன்னு தெரியல. இது வந்து அது இது இல்லை, அது ஒன்று வந்து வாங்கி மாட்டோம். இல்லை அப்படியே தெரிஞ்சவங்க கரெக்டாக ஓட்டிடுவாங்க டிரைவரு, தெரியாதவங்க தான் கொஞ்சம் திணறுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ஒன்று இந்த டோரில் இருக்குது, அதை உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். கேமராமேன் அதுக்குள்ளே தாண்டி வந்துட்டாரு. இந்த டோரில் பார்த்தீங்கன்னா இந்த கீழே வந்து லைட்டாக இருக்குது, ஏன்னா இங்கே இதுலேருந்து லைட்டாக ஈர மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இடம் மட்டும் தான், மீதி டோர் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஒன்று மட்டும்தான் ரெஸ்ட்டு, ரொம்ப மீதி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அந்த ஒரு டோர் தான், இன்னொரு டோர் லைட்டாக இருக்குது, மீதி நல்லா இருக்குது 2 டோர். அது ஒன்றும் பெரிய ஒர்க்கு இல்லை, நல்லா தான் இருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க. 2011, 2 ஓனரு, 1 வருஷம் இன்சூரன்ஸு, ஏசி, பவர் ஸ்டேரிங்கு, பவர் விண்டோ வண்டி, டீசல் வேரியண்ட்டு, மஹிந்திரா வெரிட்டோ. இந்த வண்டி வந்து நம்ம ஆஃபீஸில் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,75,000 கேட்குறோம். அது ஃபிக்ஸடு கிடையாது, நெகோஷியபிள் தான். யாருன்னா இந்த வண்டி விரும்பி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.